ஹரிஹோம் ஹரிஹோம். திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் திருப்பணியில் ஒயரிங் ஒர்க் ஏன் பண்ண வேண்டியிருக்குன்னா, அந்த கட்டிடத்துலலாம் பிரித்து நிறைய இடத்துல மண்டபம் பிரித்து ஒரு சில இடத்துல உத்திரங்கல், சில இடத்துல போதியக்கல், சில இடத்துல மூடுகற்கள்லாம் மாற்ற வேண்டியதாக இருந்தது. அதில் ஒயரிங் மொத்தம் பிரிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த வேலை திருப்பணிக்கு முன்ன திருப்பணியில் அந்த ஒயரிங்லாம் பிரித்து பண்ணதால் இப்போ திருப்பி புது ஒயரிங்காக பண்ணுறோம். இப்போ நம்ம மீட்டர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய கோவுடைய மீட்டர் பாக்ஸ் லைன் வருது பாருங்க, கம்பத்துலேருந்து இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், குரங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுதுன்றதை நம்ம இரும்பு பைப்பே போட்டிருக்கோம். உள்ள கேபிள் வருது பாருங்கள், மீட்டர் பக்கத்தில் இந்த கேபிள் தெரியும், யூஜி கேபிள் மாதிரி நல்லா ஹெவி கேபிளாக போட்டிருக்கோம். அந்த கேபிளையும் ஒரு சமயம் கட் பண்ணுறோமோன்ட்டு அயன் பைப் ஜிஐ பைப்பாக போட்டிருக்கோம். அந்த கரெக்டாக அந்த கம்பத்து போஸ்ட்டில் வந்து லாக் ஆகிற மாதிரி. இது மேலே ஒரு சமயம் அந்த குரங்கு வந்து ஏறி இறங்கிச்சுன்னா கூட டிஸ்டர்ப் ஆகாது இருக்கும், அந்த கேபிள்லாம் டேமேஜ் ஆகாது இருக்கிறதுக்கு அது மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க்கு பண்ணியிருக்கோம். உள்ள ஒயரிங் ஒர்க் தான் உங்களுக்கு டீட்டெயில் காமிச்சுட்டுருக்கேன். பெருமாளுடைய கோவிலில் திருமால்பாடி சங்கநாதர் கோவிலில் ஒயரிங் ஒர்க். இந்த இடத்துல டிவி பாக்ஸ் வைக்க போகிறோம். மெயின் கண்ட்ரோல் 3 பேஸ் வரும். 3 பேஸில் டிவி பாக்ஸ் வச்சு இந்த இடத்துல இது காமிக்கிறதுல நிறைய ஒயர் வந்திருக்கு பாருங்க. நிறைய ஒயர் வந்துருக்குன்னா டிவி பாக்ஸ் இங்கே இருந்தால் வந்து நமக்கு கோவிலுக்குள்ளே ஒரு ஃபேஸாக உள்ள நுழைஞ்சு லைட்ஸு, ஃபேனு, மோட்டார் அதெல்லாம் வேலை செய்கிற மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்முடைய திருமால்பாடியை சார்ந்த பிரபாகரன், வடிவேல், ராஜீவ்காந்தி அவங்க தான் வந்து இந்த ஒயரிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. அவங்களுடைய குடும்பம்லாம் வாழ்வாங்கு நல்ல செல்வத்தோடு வாழ நம்ம எல்லாம் பிரார்த்திப்போம். ஏன்னா பெரிய வேலை இது. அந்த வேலையை தான் அவங்களுக்கு இந்த பெருமாள் அவங்களுக்கு இந்த வேலையை திருப்பணியை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வேலை தான் நடந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து தாயார் சன்னதியினுடைய சன்னதி உள்ள ஒயரிங் ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இந்த சுவிட்ச் பாக்ஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, இது பழைய சுவிட்ச் பாக்ஸ். இது எடுத்துட்டு இந்த இடத்துல புதிய சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருவாங்க. உள்ள சுவாமி உள்ளலாம் லைட் போகிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்க மாதிரி. இந்த ஓல்டர்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒயரிங் முடிச்சு ஒரு 2-3 நாளில் பல்ப் போட்டு உங்களுக்கு வெளிச்சம் நல்லாவே வெளிச்சத்தோட ஒரு வீடியோ போடுவோம். இப்போ வந்து ஒயரிங் நடந்துட்டு இருக்கிறதால இந்த ஒயரிங் ஒர்க்குடைய வீடியோ. இது ஆஞ்சநேயர் சுவாமி உங்களுக்கு தெரியும். இந்த சுவாமியினுடைய சன்னதியிலையும் இது பாருங்க, ஓல்டர் வெளியே ஓல்டர், உள்ளேயும் ஓல்டர் உள்ளே போயிருக்கு, லைன் போயிருக்கு. இந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் வரும். இதுக்கு நம்ம இது மாதிரி பெரிய ஃபேன்லாம் இருக்குது. இந்த ஃபேன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அங்கங்கே பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறோம். ஏன்னா உற்சவ காலத்தில் வந்து ஜனங்களுக்கு ரொம்ப காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஃபேன் ஐட்டமும் நான் அரேஞ்ச் பண்ணி தரோம். இது இல்லாத வால் மவுண்டன் ஃபேனும் ஒரு 3-4 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கோவிலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இவங்க தான் வேலை செஞ்சுருக்காங்க. பிரபாகரன், வடிவேல், ராஜீவ்காந்தி அவங்களாம் இந்த திருமால்பாடியை சேர்ந்தவங்க தான். அவங்க தான் எலக்ட்ரீஷியன், கோவிலுடைய எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து நம்முடைய திருப்பணியை பெருமாள் அவங்களுக்கு வாழ்வாங்கு வாழ, பல்லாண்டு வாழ, பல்லாண்டு சொல்லுவாங்க, பல்லாண்டு பல கோடி 100,000 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்வாங்கு வாழ எம்பெருமான பிரார்த்திப்போம். ஒயரிங் வேலை ஒரு சில நேரத்தில் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். இந்த நம்ம கோவிலில் வந்து ஸ்ட்ராங் ரூம் அமைச்சிருக்காங்க. ஸ்ட்ராங் ரூமுக்கான சிசிடிவி கேமரா அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. டோருக்கு பாருங்கள், சிசிடிவி கேமராவுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்பட்டது. இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரூம் எதுக்குன்னா, உற்சவர் சுவாமி இந்த இடத்துல ஏழுவார். ஏழு நமக்கு பாதுகாப்பு பெட்டகம் சொல்லலாம், பாதுகாப்பு அறை இது வந்து பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கான சிசிடிவி கேமரா கோவிலுக்கும் சேர்ந்த மாதிரி வெளியே உள்ள எல்லாம் சேர்ந்த மாதிரி கேமராலாம் இன்னும் ஒரு வாரத்தில் அதெல்லாம் கூட ஃபிக்ஸ் செய்யப்படும். அதனுடைய வீடியோவெல்லாம் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து விஷயத்தை பார்த்துட்டே இருங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரங்கநாதர் சன்னதி அவருடைய மூலவர் சன்னதிக்கு இன்னைக்கு நாளைக்குள்ளே நமக்கு அந்த ஒயரிங் ஒர்க் உள்ளே போயிடும். அப்போது உள்ள விவரங்கள்லாம் போட்டு அதுக்கப்புறம் லைட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். எல்லா இடத்துலையும் ஓல்டர் போட்ட இடத்துல லைட்ஸு போட ஆரம்பித்து வேலை முடிஞ்சு நமக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சொர்க்கவாசல் டோருக்கு பாருங்கள், இந்த சொர்க்கவாசல் வழியாகவும் ஒயரிங் வெளியே போகும். வெளியே போயிட்டு இந்த பக்கம் மோட்டார், சுனை மோட்டார், அப்புறம் வந்து ஆண்டாள் சன்னதி, மடப்பள்ளி, இந்த இடத்துலாம் கூட நமக்கு ஒயரிங் ஒர்க்கில் வந்துட்டுருக்கு. ஒரு கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு, வேலை நடந்துட்டுருக்கு. இதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒயரிங் வரப்போது. இது ஆண்டாள் சன்னதி, இந்த பக்கம் மடப்பள்ளி, இந்த இடத்துல ஒயரிங் ஒர்க் வரப்போது. நம்ம பார்க்குற இதுதான் துவாரம் வந்து வாசல் படி தான் வந்து சொர்க்க வாசல். இந்த இடத்துலையும் நமக்கு வரியாக வந்து பெருமாள் வந்து நமக்கு அடுத்த வருஷத்துலேருந்து இந்த வைகுண்ட யாசியில் அடுத்த வைகுண்ட யாசியில் நமக்கு காட்சியளித்து எம்பெருமான் நமக்கு எல்லா வளங்களையும் அருளட்டும். வேலை விரைவாக நடக்கணும். சம்பரோஷம் பிப்ரவரி 22/2/2026 சம்பரோஷ விழாவில் அனைத்து பொதுமக்கள், அன்பர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள்லாம் கலந்து கொண்டு பெருமாளுடைய விழாவை சிறப்பிக்கணும். அவருடைய விழா அவர் நமக்கு அருளணும். அவருடைய அருள் கடாட்சம், அரங்கனுடைய அருள் வேண்டும். சுனையை நீங்கள் பார்க்குறீங்க, பின்னால் ஏரி, சீயமங்கலம் ஏரி. இது கோவிலுடைய மொத்த கோபுரம் வியூ நான் காமிக்கிறேன்.
பாருங்கள், மொத்த கோபுர வியூ தான் நீங்கள் பார்க்குறது. பெருமாள் நமக்கு எல்லாம் ஆயுர் ஆரோக்கியம் எல்லா சௌரியமும் செல்வங்களும் வழங்க எம்பெருமான பிரார்த்திப்போம். திருப்பணி விரைவாக முடிவடைந்து சந்தோஷம் நடைபெற அனைவரும் எம்பெருமானை பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய.